அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் 3ஆம் பருவ தொகுத்தறி தேர்வு ஆனுவல் எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர்ஸை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து 4th ஸ்டாண்டர்ட் 4ஆம் வகுப்பு அறிவியல் 3ஆம் பருவ தொகுத்தறி மதிப்பீட்டுக்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 2022 கேட்கப்பட்ட ஒரு வினாத்தாள். ஓகேங்களா? ஸோ கடந்த ஆண்டு 2022 என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு டிஸ்கஷன் தான். ஸோ ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு இந்த வருஷம் நமக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு பொதுவாகவே தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓனாக எழுதுகிற மாதிரி டெக்ஸ்ட் புக்கில் இருந்து டைரெக்டாக இல்லாமல் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஒர்க் புக்கில் இருந்தும் ஓனாக சிந்தித்து எழுதுகிற மாதிரியான வினாக்கள் தான் இடம்பெறும். சயின்ஸு, சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து அதிகமான வினாக்கள் வந்து மேக்ஸிமம் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் லாஸ்ட் இயரில் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ இதனால் நம்ம இந்த கொஷின்ஸை பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 60 மதிப்பெண்ணுக்கு வந்து கொஷின் கேட்பாங்க. அதில் 10 கொஷின் வந்து பார்த்தோம்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர், ஒரு 10, கோடிட்ட இடங்கள்லேருந்து ஒரு 10, அதுக்கப்புறம் சரியாக தவறாக பொறுத்துக, இந்த டைப்பில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் புக் பேக்கு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. புக் பேக்கில் இருந்து டைரெக்டாக இல்லாமல் புக்கு உள்ளேருந்தும் கேட்குறாங்க, ஆனால் டெக்ஸ்ட் புக்கில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ புக் லைன் பை லைன் கூட எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ டைரெக்டாக புக் பேக் இல்லாமல் நமக்கு வந்து ஹையர்ஸ் கிளாஸ் எல்லாம் பார்த்தோம்னா 6th to 8th 9th எல்லாம் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருந்து டைரெக்டாக கேட்டுடுறாங்க. பட் இந்த 1 to 5th இந்த எண்ணும் எழுத்தும் ஸ்கீம் அந்த மாதிரி இருக்கிறதுனால லைன் பை லைன் வந்து எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ கொஷின்ஸ், அதனால் அதுவும் நல்லா புக்கு வந்து நல்லா நீங்கள் லெசனை வந்து நல்லா கோத்ரூ பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் அந்த 1 மார்க் ஃபுல்லாக எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து வினாக்களுக்கு விடையளி, வினா விடை கொஷின் டைப் வந்து பார்த்தீங்கன்னாங்க கேட்டிருக்காங்க. ஒரு 25 மார்க்ஸ் வந்து 5 மார்க் கொஷின். ஓகேங்களா? இந்த 5 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3R என்றால் என்ன, அதாவது ரெடியூஸ், ரீசைக்கிள் இருக்கு இல்லைங்களா, மறுசுழற்சி, மறுபயன்பாடு, ரீசைக்கிள், அந்த 3R என்றால் என்ன, அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. நமது அன்றாட வாழ்க்கையில் காற்றின் முக்கியத்துவம் என்ன, உடல் தகவமைப்பு என்றால் என்ன, அடுத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள் யாவை, எதிரொலித்து இடமாக்கல் வரையறு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த வருடம் வந்து எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் 2024, 2022, 2023 இந்த 3 ஆண்டுகள் நடைபெற்ற வினாக்களை வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.